பிரியமானவர்களே, பவுலை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் நினைத்தாலும் கர்த்தர் சேனாபதியின் கண்களில் தயவு கிடைக்கச் செய்து எவ்வளவு பத்திரமாக பவுல் செசரியாவுக்கு அனுப்பப்பட்டார் என்று நாம் காண முடிகிறது. ஆண்டவரை கனம் பண்ணுகிறவர்களை ஆண்டவர் கனம் பண்ணுவார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 23ஆம் அதிகாரம் 31 முதல் 35 வரை நாம் வாசிக்கலாம். போர் சேவகர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே பவுலை கூட்டிக் கொண்டு ராத்திரியிலே அந்திப்பத்திரி ஊருக்கு போய் மறுநாளில் குதிரை வீரரை அவனுடனே கூட போகும்படி அனுப்பிவிட்டு தாங்கள் கோட்டைக்கு திரும்பினார்கள். அவர்கள் செசரியா பட்டணத்தில் சேர்ந்து நிருபத்தை தேசாதிபதியினிடத்தில் கொடுத்து பவுலையும் அவன் முன்பாக நிறுத்தினார்கள். தேசாதிபதி அதை வாசித்து எந்த நாட்டானென்று கேட்டு சிலிசியா நாட்டானென்று அறிந்தபோது, உன்மேல் குற்றம் சாட்டுகிறவர்களும் வந்திருக்கும் போது உன் காரியத்தை திட்டமாய் கேட்பேன் என்று சொல்லி ஏரோதின் அரமனையிலே அவனை காவல் பண்ணும்படி கட்டளையிட்டான் என்பதாகும். செசரியாவுக்கு செல்லும் பவுல் என்று நாம் இந்த பகுதியிலே நாம் பார்க்கலாம். பவுல் என்ற ஒரு மனிதனை பாதுகாப்பாக செசரியாவுக்கு அனுப்ப வேண்டி செய்த ஏற்பாடுகளை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தரின் கிருபை எவ்வளவு பெரிதானது என்று நாம் பார்க்கலாம். வசனம் 23 ஒரு மனிதனை அனுப்ப எவ்வளவு பாதுகாப்பு பாருங்கள். 100 அதிபதிகள் இதை ஒழுங்கு செய்கிறார்கள். 200 காலாட்கள், 70 குதிரை வீரர், 200 ஈட்டிக்காரர். ராத்திரியில் 3ஆம் மணி நேரத்தில் புறப்பட ஏற்பாடு செய்யப்படுகிறது. வசனம் 24 பத்திரமாய் பவுலை கொண்டு போக குதிரைகள் ஆயத்தப்படுத்தப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கின்ற அந்த பவுலுக்கு எந்த விதமான பாதுகாப்பு அருளப்படுகிறது என்று நாம் காண முடிகிறது. பவுலை ஒரு கைதி தானே என்று விளங்கிட்டு தரதர என்று இழுத்து செல்கின்ற மாதிரி செல்லவில்லை. மிகவும் மரியாதையுடன் அழைத்து சென்றனர் என்று நாம் பார்க்கிறோம். எதிரிகளுக்கு தெரியாமல் இரவிலே புறப்பட்டனர் என்றும் நாம் காண முடிகிறது. பொதுவாக நாம் பார்க்கும் பொழுது எருசலேமுக்கும் செசரியாவுக்கும் இடையில் உள்ள தூரம் 60 மைல் தூரம். எருசலேமிலிருந்து அந்திப்பத்திரிக்கு 40 மைல் தூரம். அந்திப்பத்திரி வரை செல்லும் வழியானது மிகவும் ஆபத்தானதாகவும், அது மட்டுமல்ல அங்கு அதிகமான யூதர்கள் வசிக்கும் இடமாகவும் உள்ளது. ஆகவே அந்திப்பத்திரி வரை இவர்களுக்கு எந்த பிரச்சனைகளும் வரக்கூடாது என்று மிகவும் பத்திரமாக அனுப்பப்பட்டனர். அந்திப்பத்திரிக்கு பிறகு உள்ள பாதை மிக நன்றாக இருக்கும், அவ்வளவு ஒரு பயமும் இருக்காது என்று நாம் பார்க்கிறோம். வசனம் 33 முதல் 35 நாம் பார்க்கும் பொழுது, தேசாதிபதி பேலிக்ஸ் முன் பவுலை கொண்டு நிறுத்தும் வரை மிக கவனமாக அந்த போர் வீரர்கள் செய்தார்கள். வேலையில் ஏனோ தானோ என்று இருக்கவில்லை. இவன் ஒரு கைதிதானே என்றும் நினைக்கவில்லை. பேலிக்ஸும் பவுலை கொடுமையாக நடத்தாமல் குற்றம் சாட்டுபவர்கள் வரும் வரை ஏரோதின் அரமனையில் காவல் பண்ண வைத்தான் என்றும் நாம் வாசிக்கிறோம். ஆகவே எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக விட்ட பவுல் இந்த காரியங்களை பற்றியும் கவலை கொள்ளவில்லை. ஆண்டவர் தன்னுடன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையுடன் அவர் சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, உம்மை நேசிக்கிறவர்களை கைவிடாத உம்முடைய அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமேன்.